குட்டீஸ், இனிமேல் நம்ம சேனலில் குட்டீஸ்க்காக எஜுகேஷ்னல் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 ஃப்ராக்ஷனில் எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Fraction, a part of whole thing is called fraction. ஒரு whole thing ஓட ஒரு particular part தான் வந்து fraction சொல்றாங்க. Okay, in that equivalent fraction having different numerator and denominator but represents the same value. அது ஒரு ஃப்ராக்ஷன்ல டிஃப்ரெண்ட் நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும், பட் அது ரெப்ரசென்ட் பண்ற வேல்யூ சேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க வந்து 2/4 அண்ட் 3/6 ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ, பட் இது வந்து நம்ம கேன்சல் பண்ணும் போது ரெண்டுத்துலயுமே வந்து 1/2 1/2 தான் வரும். ஓகே, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் தான் வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லைக் ஃப்ராக்ஷன், சேம் டினாமினேட்டர், அதாவது டினாமினேட்டர் வந்து சேம். டினாமினேட்டர் மீன்ஸ் பாட்டம் நம்பர் வில் பி ஆல்வேஸ் சேம். 1/4 2/4 3/4 and it just goes on. Unlike fraction, different denominators, அதாவது denominators வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். 7/6 1/2 20/6 16 like that, அது வந்து டிஃப்ரெண்டா போயிட்டே இருக்கும். And that proper fraction, numerator is smaller than the denominator. numerator வந்து எப்பவுமே denominator விட சின்ன நம்பரா இருக்கும். like that 2/10 and 3/20 இந்த மாதிரி. improper fraction, numerator will be greater than or equal to denominator. proper fractionல numerator denominator விட numerator சின்ன நம்பரா இருக்கும். அதே improper fractionல denominator விட numerator பெரிய நம்பரா இல்ல வந்து ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி 5/10 5/2 6/3 இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இந்த மாதிரி கிரேட்டர் நம்பராகவும் ஈக்குவலாகவும் இருக்கும். அதுதான் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். மிக்சட் ஃப்ராக்ஷன்ல வந்து காம்பினேஷன் ஆஃப் ஹோல் நம்பர் ஆர் அ ப்ராப்பர் அண்ட் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். 3 7/4 ஆர் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா நம்ம இங்க சொன்ன மாதிரி ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இன் தி சென்ஸ் 4 2/10 அந்த மாதிரி ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மிக்சரா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மிக்சர் ஃப்ராக்ஷன். இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் சாப்டர்ல எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல ஃபர்ஸ்ட் சம், இது வந்து அடிஷன். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அடிஷன் 7 3/4 + 6 1/2. இப்போ இது வந்து மிக்சர் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இப்போ மிக்சர் ஃப்ராக்ஷனை ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ண போறோம். 7 அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? 7 into இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அண்ட் தென் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 7 into 4 28 28 plus 3 31 31/4 plus 6 into 2 12 plus 1 13. இதை வந்து இப்போ ரொம்ப இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ இங்க வந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதை வந்து சேமா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். 4 2 ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தாக்கா prime numbers தான் LCM எடுக்கணும். 2 டேபிள்ல 4 2 times and 1 again 2 1 2 into 2 4. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு டினாமினேட்டர் 4 வரணும். இங்க நம்ம 4 தான் இருக்கு. ஸோ 4 into 1 into 1 இங்கே பண்ணிக்கலாம். இங்க 2 into 2. ஸோ 31 into 1 31 plus 13 into 2 26. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 57/4. இதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ ஆட் பண்ண வந்திருக்கு. இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனா இருக்கிறதுனால இப்போ இதை வந்து நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். 57 divided by 4. 4 டேபிள்ல 1 time 4 மைனஸ் பண்ணுவோம் 1 அண்ட் தென் 7 இங்க கீழே எடுத்துட்டு வந்துட்டா 4 into 4 16 மைனஸ் பண்ணுவோம் 1. ஸோ இந்த 1 வந்து நம்ம இப்போ மிக்சர் ஃப்ராக்ஷன்ல எழுத போறோம். கோஷியன்ட் அண்ட் தென் ரிமைண்டர்.
இப்போ இதை வந்து நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷன்ல எழுதிக்கலாம். ஹியர் இந்த ரிமைண்டர் கோஸ் டு கோஷன் 1 அண்ட் இங்க இருக்க இந்த 14 இங்க டிவைடர்ல அண்ட் தென் this 4 goes to quotient, sorry, reminder. இப்போ இதுதான் வந்து இங்க ஆன்சர் 14 1/4. இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ the sum of whole number and the proper fraction is called. இது வந்து செகண்ட் கொஸ்டின். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க சொன்ன மாதிரி மிக்சட் ஃபிராக்ஷன் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹோல் அண்ட் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இப்போ அதே தான் இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா sum of whole number and improper fraction is called mixed fraction. இப்போ இதுதான் இதோட ஆன்சர். அண்ட் தென் தேர்ட் ஒன். இப்போ தேர்ட் ஒன்ல என்ன இதுவும் வந்து மிக்சட் ஃபிராக்ஷன்ல தான் இருக்கு. 5 1/2 minus 3 1/3. இப்போ இதை வந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் இதுக்கும் நம்ம வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிக்கணும். 5 into 2 10, 10 plus 1 11, 11/2 minus 3 into 3 9, 9 plus 1 10, 10/3 மைனஸ் பண்ணிட்டோமா. இப்போ அகெயின் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். 2 and then 3 எல்சிஎம் எடுத்தா 1 3. இப்போ 2 into 3 6. இப்போ வந்து நம்ம டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே 6 வரணும். into 3 into 3. இப்போ 2 into 3 பண்ணா 6. அதே 3 இங்க பண்ணணும். அதே மாதிரி இங்க 2 into 2. 11 3s are 33 minus 10 2s are 20. இப்போ இது ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணும் போது 33 minus 20 13/6. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஸ்டின் வந்து மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதை வந்து இப்போ நம்ம அகெயின் இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்சர் ஃபிராக்ஷனா வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு 6 13 டிவைட் பண்ணாக்கா 2 12 1. இப்போ மிக்சர் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இது வந்து ரிமைண்டர் கோஷியன்ட் அண்ட் டிவைசர். இதை வந்து இப்போ நம்ம மாத்த போறோம். 1 2/6 2 1/6 இதுதான் வந்து இதோட ஆன்சர். இப்போ அகைன் 8 divided by 1. இப்போ 8 divided by 1ன்னு வரும்போது இங்க வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து கீழே டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லாதப்போ நம்ம வந்து இங்க 1 இருக்கதா கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்மளே. ஓகேவா? இதுக்கு இப்போ 8/1. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்றதுக்கு நம்ம வந்து டிவிஷன் வந்து டைரக்டா ஃபிராக்ஷன்ல பண்ண முடியாதுன்னா நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனா மாத்திக்க போறோம். இன்டூ இப்போ இந்த 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ண போறோம். 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணா 2/1. ஓகே, இந்த டிவிஷன் சிம்பிள மல்டிப்ளிகேஷனா சேஞ்ச் பண்ணிட்டு இந்த நம்ம இந்த ஃபிராக்ஷன் 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 2/1 வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இங்க டினாமினேட்டர் சேமா வந்துருச்சு. ஸோ நம்ம இதை அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 4/1 1 into 1 1 8 into 4 16 சாரி 16 ஈக்குவல் டு இப்போ இங்க டினாமினேட்டர்ல 1 தான் இருக்கு. இது நம்ம வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 16. இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின். த நம்பர் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெசிப்ரோக்கல். அதாவது ரெசிப்ரோக்கல் மீன்ஸ் வைஸ் வர்சா. இப்போ நம்ம சேஞ்ச் இப்போ ஒரு ஃபிராக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணாலுமே வந்து சேம் நம்பர். இப்போ இங்க வந்து நம்ம 1/2 வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணோமோ நம்ம 2/1 வந்தது. பட் இங்க என்ன கேக்குறாங்கன்னா தி நம்பர் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெசிப்ரோக்கல். நம்ம ரெசிப்ரோக்கலா நம்ம வைஸ் வர்சா சேஞ்ச் பண்ணாலுமே சேம் நம்பரா இருக்கணும். அது என்ன நம்பர்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம 1/1 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1ஆவே தான் இருக்கும். பட் அதே வந்து 2/1 ரெசிப்ரோக்கல் பண்ணா 2/1 ஆகுமா? ஸோ இது இல்லை. இப்போ நம்மளுக்கு அப்ப ஆன்சர் இதுதான். ஸோ 1. இந்த நம்பர் விச் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரெசிப்ரோக்கல் இஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 1/2 கேன் பி ரிட்டன் ஆஸ் 3 + 1/2. இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அப்சல்யூட்டா பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து
3 1/2 இப்போ நம்ம இது வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனா இருக்கிறது நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணும்போது இங்க வந்து ஆட் தானே பண்ணுவோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ட்ரூ. The mixed fraction of 13 is 3 1/4 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ 3 1/4 மிக்சட் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணாக்க 13/4 வரும் அப்படின்ற சொல்றாங்க. இப்போ நம்ம இதை இங்கே அப்படியே செக் பண்ணிடலாம். 3 × 4 12 12 + 1 13. ஸோ 13/4 தான் ஆன்சர். தென் இப்போ இதோட ஆன்சர் வந்து ட்ரூ. The reciprocal of any improper fraction is always a proper fraction. Absolutely, it's a true. எப்படின்னா இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இந்த சென்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா நியூமரேட்டர் வில் பி கிரேட்டர் தென் தி டினாமினேட்டர். இதுதான் வந்து பார்த்தோம் இல்லையா. இப்போ 10/2 இதுதான் வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும் போது 2/10 அப்சல்யூட்டா இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இப்போ நம்ம 5th சம் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து 3 1/4 into 3 1/4 equal to 9 1/16 கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்தணும். இப்போ இங்க கொஸ்டின் ஆக்சுவலா என்னன்னா 3 1/4 into 3 1/4 வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 9 1/16 வருதா அப்படின்றத நம்ம வந்து இங்க ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்திக்கலாம். 3 × 4 12 12 + 1 13 13/4 into same 13/4. இப்போ இங்க நமக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கு. சோ மல்டிப்ளிகேஷன் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பை 4 × 4 16 13 × 13 169. ஓகே, இப்போ இதோட ஆன்சர் வந்து 169/16. பட் இங்க வந்து நம்மளுக்கு மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. சோ நம்ம வந்து இதையும் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணணும். 16 169. இப்போ 16 டேபிள்ல 16 1 டைம் வரும். 16 0. இப்போ 9 வந்து இங்க அப்படியே நம்ம கீழே போட்டுக்கலாம். பட் 9 வந்து இங்க டிவைட் பண்ணும்போது 0 இங்க 9க்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம 16 வந்து நம்ம பண்ண முடியாது. 9 நம்ம அப்படியே கீழே போடுறதுனால நம்ம இங்க 0 எடுத்துக்கிறோம். இப்போ இங்க வந்து ரிமைண்டர். இப்போ இதே தான் நம்ம வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனே எழுத போறோம். மிக்சட் ஃப்ராக்ஷனோட ஃபார்மேட் வந்து கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவிடெண்ட். இப்போ கோஷன்ட் வந்து நம்மளுக்கு வந்து 10 and remainder 9 divided 16. So answer 10 9/16 தான் இதோட ஆன்சர். இப்போ இங்க வந்து நமக்கு 9 1/16 கொடுத்துருக்காங்க. அது வந்து ராங். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இது தேர்ட் சம் பார்க்க போறோம். ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபைண்ட் தி சம் ஆஃப் 1 + 7 and 3/9. 1 + 1/7 சம் இன் த சென்ஸ் அடிஷன் அண்ட் 3/9. இப்போ இங்க வந்து டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, சேமா இல்லாதனால அதை சேம் பண்ண எல்சிஎம் எடுக்கிறோம். 7 and 9 எல்சிஎம் எடுத்தாக்கா for 7 7 1s are 7 and 3 9க்கு 3 எல்சிஎம் எடுத்தாக்கா 7 × 3 7 × 3 21 21 × 3 63. இப்போ டினாமினேட்டர் நம்மளுக்கு சேமா 63 வந்துச்சு. 7 × 63 வரணும். 63 சின்ஸ் 7 × 9 அதே மாதிரி இங்கே 9 7 × 9 63 1 × 9 9 அதே மாதிரி 9 டேபிளில் 63 வந்து இன்டூ 7 டைம்ஸ் இன்டூ 7 ப்ளஸ் 9 7s are 63 3 × 7 21 ஈக்குவல் டு 30/63. இப்போது 30/63 வந்து நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து சேம் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, இப்போ 30/63 வந்து நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறோம். 30 வந்து 3 டேபிளில் 10 டைம்ஸ் அண்ட் 63 வந்து 21 டைம்ஸ். ஓகே, இப்போ ஆன்சர் வந்து 10/21. ஃபைண்ட் தி சம் ஆஃப் 1/7 அண்ட் 3/9 ஆன்சர் 10/21. ஓகே, வாட் இஸ் தி டோட்டல் ஆஃப் 3 1/3 அண்ட் 4 1/6? இதான் வந்து கொஸ்டின். இப்போ இதில் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் ரெண்டுமே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. மிக்சட் ஃப்ராக்ஷனை ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ண போகிறோம். 3 × 3 9 9 + 1 10 10/3 அண்ட் இப்போ இது டோட்டல்னு சொல்லியிருக்கிறதுனால ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். ப்ளஸ் 4 × 6 24 24 + 1 25/3 6 ஈக்குவல் டு இப்போ ரெண்டுத்தையுமே வந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு 3 and 6. இப்போ இதுக்கு டினாமினேட்டர் சேம் பண்ணணும், அதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். 3 and 6 ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பரில் எடுக்கணும். 3 1 time and 6 2 times, again 2 1 and 1. 3 × 2 6
இப்போ இங்கே வந்து டினாமினேட்டர் நம்ம சேம் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 3 into 2 பண்ணால் இங்கே 6 வரும். அகெயின் சேம் 2 here. 6 into 1 and same 1 here. 10 into 2 20 plus 25 plus 25 into 1 25 equal to 45 by 6. ஓகேவா? இப்போ 45 by 6 தான் நம்மளுக்கு இங்கே ஆட் பண்ணப்போ அந்த ஆன்சர். இப்போ இங்கே வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால அகைன் இதையும் நம்ம வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனில் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டிவிஷன் 6 45. 6 டேபிள் வந்து 45 டேரெக்டாக வராது. ஸோ லெஸர் தென் 45 இந்த சென்ஸ் வந்து 7 42 3. இப்போ இதை வந்து நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். 3 7 and 6. Remainder quotient and divisor. Here 7 3 by 6. இப்போ 45 by 6 வந்து மிக்சர் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணப்போ நமக்கு 7 3 by 6 ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ ஃபைனல் ஆன்சர். 7 3 by 6 இது ஆகிய நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இப்படின்னா 3 by 6 இது வந்து 3 டேபிளுக்கு கேன்சல் ஆகுமா? 1 and 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் 7 1 by 2. இப்போ இதில் வந்து சிம்பிளிஃபை 1 3 by 5 plus 5 4 by 7. இப்போ இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ண போகிறோம். 1 into 5 6 சாரி 1 into 5 5 plus 3 8 8 by 5 plus 5 7s are 35 35 plus 4 39 plus 7. இப்போ இதில் வந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது சேம் பண்ண LCM 5 1 7 7 into 5 35 equal to denominator same 35 into 7 5 into 7 35 into same 7 here and 7 5s are 35 and same 5 here. 8 7s are 56 8 7s are 56 plus 39 into 5 195 equal to 195 plus 56 5 plus 6 11 1 15 and 1 251 by 35. இப்போ இது வந்து 8 by 5 plus 39 by 7 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 251 by 35 கிடைச்சிருக்கு. பட் இங்கே ஆன்சர் வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனில் தான் வரணும். y மீன்ஸ் கொஸ்டின் வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கு. ஸோ 35 இது வந்து அப்படியே நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 251 அப்படியே நம்ம டிவைட் பண்ணணும். 35 ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இந்த செகண்ட்ஸ் 7 35 into 7 பார்ப்போம். 7 into 5 35 5 and 3 21 24 35 into 7 equal to 245. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 8 பண்ணும்போது 251 விட அதிகமாக போகும். ஸோ நம்ம 45 எடுத்துக்க போகிறோம். 245 மைனஸ் பண்ணால் 6. இப்போ இதை வந்து நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணும்போது 6 35 7 6 by 35 is the final answer here. Next நம்ம சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். Find the difference between 8 by 9 and 2 by 7. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் இந்த சென்ஸ் இது வந்து மைனஸ் 8 by 9 minus 2 by 7. இப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து டினாமினேட்டர் சேமா இல்லை. ஸோ சேம் LCM 9 and 7. For 9 3 table 3 and 7 3 1 7 for 7 1 3 3s are 9 9 into 7 equal to 63. இப்போ 9 டேபிள்ல 63 வந்து 7 times 9 into 7 it's 63 same 7 here and 7 into 9 63 same 9 here equal to 8 7s are it's 56 minus 18 by 63. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் 38. ஸோ ஆன்சர் இஸ் 38 by 63. இங்கே வந்து இதை இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபையே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு சேம் டேபிளில் வராது. அந்த கொஸ்டின் ஆல்சோ வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது. இதில் நம்ம வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 38 by 63. இட்ஸ் அ ஃபைனல். அண்ட் சப்ராக்ட் 1 3 by 5 ஃப்ரம் 2 1. சப்ராக்ட் 1 3 by 5 ஃப்ரம் 2 1 by 3. இப்போ இதை வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக 1 into 5 equal to 5 5 plus 3 8 8 by 5 2 into 3 6 6 plus 1 7 minus 7 by 3 same here வந்து
சேமா டினாமினேட்டர் சேமா இல்லை. எல்சிஎம் 5 and 3, 5, 1, 3, 3 equal to 15. 5 into 3 15. Denominator வந்து நமக்கு சேமா 15 கிடைச்சிச்சு. 5 into 3 15. Same 3 here and again 5 equal to 5. 8 3s are 24 minus 35 equal to 35ல 4 minus பண்ணணும். 35ல 4 minus பண்ணாக்கா it's 35. நான் கிளியராகவே போட்டு காட்டுறேன். 25 24 5 1 and again 1 here. 11 by 15. இங்க வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனா இருக்கு. இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. again I want to convert it. 11 and 15. 11 1 11 and minus 4. Remainder is 4. Here converting the answer into improper fraction into mixed fraction. 4 1 and 11. 1 4 by 11 is the final answer here. Simplify 7 2 by 7 minus 3 4 by 21. இப்போ இதை improper fraction convert பண்ண போறோம். 7 into 7 49. 49 plus 2 51 by 7 minus 3 into 21. 3 into 21 63 plus 4 67 by 21. இப்போ இது ரெண்டு டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம் சேமா வர்றதுக்கு. 7 21. 7 டேபிள்ல 1 and 21 வந்து 3 times 3 1 21. 7 into 3 21. இப்போ இங்க 7 into 3 same 3 here and 21 சேமா இருக்கனால 1 into 1 பண்ணிக்கிறோம். 51 into 3 equal to 1 into 3 3 and 1 3 into 5 15 153 minus 67. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா சாரி இது ரெண்டு 153 minus 67 153 minus 67. இப்போ இங்க வந்து 3 இங்க இருந்து ஒன்று borrow பண்ணிக்கிறோம். 13 6 4. இப்போ இது வந்து borrow பண்ணிட்டா இது 0 and again 14. 14ல 6 போயிடுச்சுன்னா 8 86 by 21. இப்போ இது வந்து நம்மளால எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. இங்க வந்து மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்காது. இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து டிவைடு. 21 86 டிவைட் பண்ணாக்கா 21 டேபிள்ல 86 வந்து 4 டைம்ஸ் வருமா? 4 into 1 4 and 8 84 2 equal to இப்போ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 2 4 and 21. In the sense 4 2 by 21 is the final answer. இந்த சம்மோட இந்த ரோம் லெட்டர் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிமைனிங் சம்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வரும். பை பை.